உணர்வீர் என்றார்கள். நல்லது செய்தீர், நன்மை பெற்றீர், சரித்திரம் வளர வழிவகுத்தீர். ஆட்டை அறுத்த குர்பானை கொடுத்து அகில மக்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَقَضَيْنَاهُ بِذِكْرٍ عَظِيمٍ. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحك فلم يقرب المصلى، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஅத்தாபியீன்களும் நாதாக்களும் ஷுஹதாக்களும் வலிமார்களும் நல்லோர்களும் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, புனித வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய அருளான மழை நம்மை சுற்றி பெய்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மழை அல்லாஹ் தஆலா அளவாக பெய்ய வைப்பானாக. இந்த மழையை கொண்டு அல்லாஹ் நம் வாழ்விலே எல்லா காரியங்களும் சுபிட்சத்தை வழங்குவானாக. இந்த வாரத்திற்கான தலைப்பு ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி, ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் தந்தது மாத்திரமல்லாமல் உலகத்தில் தந்ததையும் கொண்டு அல்லாஹ் தஆலா மனித உலகிற்கும் அல்லாஹ் தேவையான வசதிகளை அல்லாஹ் பண்ணி தந்திருக்கிறான். உலகத்திலும் மனித உலகிலும் அல்லாஹ் மனிதன் திருப்தியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனுடைய ஞானத்துக்களை வாரி வாரி வழங்கியிருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தின் மீது ஒரு அதீத கவனையும் அதீத அக்கறையும் மனித சமூகத்தின் மீது ஒரு விதமான அன்பையும் பொழிந்த ரப்பல் ஆலமீன் நாம் கவனிக்க வேண்டும். என்றைக்காவது அந்த அல்லாஹ்வுக்கு நாம் ஏதாவது காணிக்கை செலுத்துவதாக இருந்தால், ஏதாவது கைமாறு பரிகாரம் செய்வதாக இருந்தால் என்ன செய்தால் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? அப்படியே மனிதன் அல்லாஹ்வுக்கு காணிக்கை செய்தால் அது பொருத்தமாக இருக்குமா என்று கவனித்தால் அதை ஈடு செய்ய முடியாது. நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் நம்மின் மீது செயல்படுத்தக்கூடிய அந்த ஞானத்துக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவரே அது ஈடு ஆகாது. ஆனாலும் ஒரு உண்மையான ஒரு செய்தி என்னவென்றால், மனிதன் அவன் இப்படி என்ன வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் தருகிற அளவுக்கு ஈடாகாவிட்டாலும் ஈடு செய்ய முடியாவிட்டாலும் என் சக்திக்கு தகுந்தவாறு
என்னுடைய ஆற்றலுக்கு தகுந்தவாறு நான் எதை தருகிறேனோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு அடியானாக ஒரு ஈமானோடு நான் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்க தயார். ஆனால் நான் கொடுப்பதுதான் ஈடு என்று நாம் நினைத்தால் அது சாத்தியமற்ற பேச்சு. அப்படி பேசவும் கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் அவன் நமக்கு நம் தாயின் கருவறையிலிருந்து நம்முடைய மன்னரை வரைக்கும் நாம் செல்லக்கூடிய அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வாரி தந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்துக்களை கொட்டி தந்திருக்கிறார். அப்படி வாரி கொட்டி தந்த அந்த ஞானத்துக்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நாம் செய்யக்கூடியவைகள் எது செய்தாலும் ஈடாகாது. நாம் சிந்திக்க வேண்டும். இது குர்பானுடைய காலம், இது குர்பானை கொடுக்கக்கூடிய நேரம். ஹஜ்ஜு பெருநாளுடைய துவக்கம் ஏறக்குறைய இன்னும் 2 நாட்கள் துவங்க இருக்குது. ஹஜ்ஜு மாதத்தினுடைய மாதம். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும், உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் தான் குர்பானி. நீங்கள் பார்க்கலாம், ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். ஹாஜிமார்கள் ஹஜ்ஜில செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் உலகத்தில் எந்த நாட்டிலும் யாராலும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஹாஜிமார்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமல் உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும் எல்லா இடங்களிலும் செய்ய முடியும் என்றால் அதுதான் குர்பானி. குர்பானி உலகத்தில் எல்லோரும் எல்லாரும் கொடுக்க முடியும். ஹஜ்ஜில ஹாஜிலா கொடுக்கிறது கிடையாது. ஹஜ்ஜில ஹாஜி கொடுத்தாலும் ஹஜ்ஜுக்கு போகாத மற்ற நாட்களில் மற்ற நாடுகளில் உள்ள மனிதர்கள் எல்லாம் கொடுக்க முடியும் ஒரு உன்னதமான அமல் தான் குர்பானி. எனவே ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி எல்லோரும் கொடுப்போம். அந்த குர்பானியை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆடு 10,000 15,000 ஆகும். அதே போல ஒரு மாடு, ஒரு மாட்டை 7 பேர் சேரணும். அப்ப 7 பேர் சேர்ந்தாதான் ஒரு மாட்டை சேர்க்க குர்பானி கொடுக்க முடியும். ஒரு மாட்டினுடைய தொகை நீங்க பார்த்தா அதுவே நிறைய பேர் ஆளுக்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க. ஒரு ஊர்ல 3,500 ரூபாய், 3,700 ரூபாய். நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் 3,999 ரூபாய். அந்த ₹1 என்ன கணக்கு தெரியல. 4,000 ரூபாய் ரவுண்டா போட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 4,000 ரூபாய் ஒரு 1,000 கம்மி பண்ணா என்ன செய்யலாம்? ஒரு நியாயமான பேசலாம். 3,999 இது என்னமோ அந்த டீம் ரொம்ப எசலாசா வேலை செய்து ரொம்ப பர்ஃபெக்டா குர்பானி எடுத்து நடத்துறான்ற மாதிரி இது காட்டுது. தப்பு சொல்லல. ஆளுக்கு ஒரு ரேட் செய்யறாங்க. குர்பானிக்கு ஷேர் தொகையை நிர்ணயிக்கிறாங்க. இப்படி நாம கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வதனால் நம் பொருளாதாரம் முடக்கப்படாது என்ற ஒரு உறுதி இருந்தால் அவர் குர்பானி கொடுக்கலாம். ஒரு மாட்டில 7 பேர், ஒரு குடும்பத்துல 15 நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாட்டை பிடிச்சி 7 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல ஒரு குடும்பமே ஒரு மாடு கொடுக்கலாம்னு கேட்டா தாராளமா கொடுக்குறான். ஆனா ஒரு மாட்டு ஷேர் 3,500 ரூபாய்னா 7 பேர் கணக்கு பண்ணினா அதுல 25,000 ரூபாய் வந்துருது. அதுக்கு பெசாம ஒரு ஆடு கொடுத்துட்டு போயிடலாம். எப்படி நாம நல்லா கவனிச்சா ஆடு கொடுக்கிறது சிறந்ததா மாடு கொடுக்கிறது சிறந்தா கேட்டீங்கன்னா துல்ஹஜ்ஜிறை 10 குர்பானி என்றால் அது ஆட்டுக்கே தனி சிறப்பு. ஆடு கொடுத்த சக்தி இல்லாதவர்கள் தான் மாட்டின் ஷேர்ல சேர வேண்டும். ஒரு காந்தானே சேர்ந்து ஒரு மாடு கொடுத்ததுக்கு பதிலா ஒரு காந்தானே சேர்ந்து ஒரு ஆடு கொடுத்ததுக்கு போயிடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் கொடுத்தா போதும், அந்த ஆட்டின் நன்மை அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் வந்துவிடும். ஏன்னா நாம கவனிச்சு சிந்திச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி அவசியம். சக்தி பெற்றவர்கள் ஒரு ஆணாக, சக்தி பெறாதவர்கள் ஒரு மாட்டின் ஷேர் அளவுக்கு தான் முடியும். அப்படின்னா ஒரு 3,700 ரூபாய் இந்த ஆண்டு நாம கொடுக்கிறது தான் ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி என்ற தலைப்புல நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு அற்புதமான ஒரு பலியை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு உறுதியாவை நாம் என்ன செய்திருக்கிறோம்? மகத்தான ஒரு உறுதியாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த மெத்தடை, அந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானை அவசியம் கொடுத்தாக வேண்டும். அப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானை அவசியமாக கொடுக்கிற பொழுது ரெண்டு விஷயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வெளிப்படும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் அது ஆடு கொடுத்தாலும் சரி அல்லது மாடு கொடுத்தாலும் சரி, ஒரு குடும்பத்தார்கள் குர்பானி என்று காசை எடுத்து விட்டால் அந்த குடும்பத்துல ரெண்டு விஷயம் வெளிப்படுது. ஒண்ணு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ் என்று பெயர் பட்டம் வாங்கியவர்கள். கலீலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அல்லாஹ்வுக்கு நண்பனாக அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நண்பனாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் கூடக்கூடிய முதல் தகுதி என்ன தெரியுமா? தியாக மனப்பான்மை வேண்டும். தியாகம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆகலாம். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு கலீலுல்லாஹ் என்ற பெயரை சூட்டினான். உலகத்தில் யாரும் தராத அந்த சிறப்பு பட்டத்தை நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தந்தார். குர்பானி ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுக்க முன் வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லோரும் தியாகம் என்ற குணத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல குர்பானி ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி கொடுக்க முன் வந்தால் உலகத்தில யாருக்கும் கொடுக்கப்படாத, யாருக்கும் வராது, கொடுக்கப்படாத யாருக்கும் வராது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணம், அதுதான் பொறுமை என்ற சபர் குணம் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் வந்துடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. குர்பானி என்ற டாபிக்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பங்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பங்கும் நீங்க ஒரு கோட்டை வச்சீங்கன்னா, ஒரு தராசை நிப்பாட்டீங்கன்னா ரெண்டு சமமா நிற்கும். ஏற்கனவே இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சாங்களோ அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு சரிக்கு சமமா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்திருக்கிறார். ஒரு துளி கூட இஸ்மாயிலை காட்டி இப்ராஹிம் குறையவில்லை, இப்ராஹிமை காட்டி இஸ்மாயில் குறையவில்லை. ரெண்டு பேர் அந்த அற்புத தியாகம், தந்தை தியாகத்துல போய் கட்டி பறந்தால் என்றால் மகனால் பொறுமை விஷயத்துல அதே போன்று தந்தையை போன்று போய் கட்டி பறந்தார். ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி, ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்போம் என்ற தலைப்புக்குள் ஒரு மகல்லாவில் எல்லோரும் வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆறும் வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள் நாட்டில சேரும் சேர்ந்தார்கள் என்றால் இப்ராஹிம் நபியுடைய தியாகம் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானும் கலக்கும். இஸ்மாயிலுடைய பொறுமை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானும் கலக்கும். அப்படி கலக்கப்பட வேண்டும் என்றால் இப்ராஹிம் இஸ்மாயில் குடும்பத்தை போன்று நாமும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஜொலிக்க வேண்டும் என்றால் குர்பானி கொடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. நான் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தியிருப்பேன். 10-15,000 ரூபாய் செலவு செய்வதனால் பொருளாதார முடக்கம் ஏற்படாது, வறுமை வராது என்றால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஜகாத்து வசதி வாய்ப்பு பெற்றவர்கள், அளவு பெற்றவர்கள் ஆட்டை கொடுப்பதுதான் ஆக சிறந்தது. நிறைய பணக்காரர்கள், செல்வம் படைத்தவர்கள் ஆட்டை விலை பேசுவதற்கு சோம்பேறி தரப்பட்டு, நல்ல ஆட்டை குடிச்சு வர தெரியாம சோம்பேறி தரப்பட்டு, ஆட்டை பராமரிக்கிறதுக்கு சோம்பேறி தரப்பட்டு, ஆட்டுக்கு முழுசா அந்த அன்பை செலுத்திருந்த நேரம் காலம் அதில் சோம்பேறி தரப்பட்டு 3000 ரூபாயை போன் பண்ணா ஜிபேல தட்டி விட்டுருவோம், நம்ம ஷேர் கொடுத்த மாதிரி ஆயிரும், குர்பானி கொடுத்த மாதிரி ஆயிரும், நம்ம பிசினஸுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நம்ம பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இது ஆறுனா பெரிய தலைவலி, வாங்கணும், மேய்க்கணும், அது தினம் பராமரிக்கணும், அதனுடைய கல்விகளும் அல்லணும் என்று இவர்களாகவே தவறாக நினைத்துக் கொண்டு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆறு கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றிருந்தோம், கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே. இவர்களை பார்த்துதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மண் வஜத சாயத்தன், யாருக்கு வசதி வாய்ப்பு, வசதி வாய்ப்புனா பொருளாதார மாத்திரம் அல்ல, ஆட்டை வாங்குவதற்கு, ஆட்டை வரை பேசுவதற்கு, ஆட்டை பராமரிப்பதற்கு, ஆட்டை பத்திரமாக பாதுகாப்பதற்கு, அது குர்பானி கொடுக்கிற வரைக்கும் ஒரு நபரால் உடலால் பொருளாதாரத்தால் முடியும் என்றால் மண் வஜத சாயத்தன், வசதி வாய்ப்பு, உடல் வசதி, உடல் பலம் பெற்றிருந்தும் அவர் கொடுக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பரம் யுமாக, அவர் என்ன செய்ய வேண்டாம், அவர் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் கொடுக்காவிட்டால் நாம் தொழக்கூடிய ஈடுகா தேடலுக்கு வரவே வேண்டாம். அவர் ஒரு ஆஜியா இருக்கட்டும், அவர் ஒரு அவுலியாவுடைய இந்தியா கூட இருக்கட்டும், அவர் இந்த ஊருடைய பிரசிடண்டா கூட இருக்கட்டும், அவர் வஜத வசதன், வசதி வாய்ப்பு பெற்றிருந்தோம், பொருளாதார வசதி பெற்றிருந்தோம், உடல் பலம் பெற்றிருந்தோம்,
எல்லாருக்கும் சோதனைப்பட்டு ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நாட்டின் சேர்ந்து ஒரு சேர்ந்தார் என்றால் ஒரு சேர்ந்தாரா நாம் தொழக்கூடிய இடத்திற்கு அவர் அறைய வர வேண்டாம். ரசூலுல்லாஹ் ரத்தின என்ன சொல்றாங்கன்னா, அவர் மீது பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். அன்னைக்கு பெருமா தொழுது ஒரு சுண்ணத்தை ஒரு சுண்ணத்தான ஒரு அடையாளக்கூடிய விஷயத்திலே எப்பொழுது ஒரு சரைவை காமித்தாரோ, எப்பொழுது ஒரு சுழிவை காமித்தாரோ, இவர் அங்கோடு என்ன செய்ய வருஷத்துக்கு 2 வாரம் நாம் ஈடுகாட்டுகளுக்கு போறோம். 30 நாள் உடலால் தியாகம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு போறோம். 2வது நம் பொருளாதாரத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ்வின் நமக்கு இருக்க நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் இப்ராஹிமுடைய தியாகத்தை நாமும் வெளிப்படுத்துவதன் மூலம் மையமாக வைத்து அந்த ஈடுகாலிலே அல்லாஹ்வுடைய அருளை பெறப் போகக்கூடிய அந்த நாளில் வசதிகள் பெற்றோர்கள் கொடுக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நித்தியடி அழைத்தார்கள், வரவே வேண்டாம். பாந்தவர்களே, நம்மில் நிறைய பேர் முஸ்லிம் சமூகம் பக்ரீத்துடைய பெருநாள் வந்துட்டா, பக்ரீத் பண்டிகை வருது, அச்சு பெருநாள் வருது, பக்ரீத் பண்டிகை வருது, அச்சு பெருநாள் வருது, மாதிரி ஒரு மாதிரி தொடர்ந்து 10 நாள் ஐயாமத்த சிரிக்க தக்பீர் தக்பீர் கூட சொல்ல மாட்டாங்க. 9ல இருந்து 13 ஆண்டு வரைக்கும் தக்பீர் சொல்லணும். 23 வகுப்புக்கு அந்த தக்பீர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா முஸ்லிம் சமூகம் அச்சு பெருநாள் வருது, பக்ரீத் வருது, மாற்றி மாற்றி 2 பேர் உருதுலையும் தமிழ்லையும் அரபிலையும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. தவிர அந்த பக்ரீத் பெருநாளுக்கான சக்தி பெற்று உருவாக்கிக்க மாட்டார். அந்த அச்சு பெருநாளுக்கு சக்தி பெற்றிருந்தோம் ஒரு நாட்டின் சேவை சேர மாட்டார். 1008 காரணங்களை முன்வைப்பார். நம் குடும்பங்கள்ல மாதந்தோறும் மருந்து மாத்திரை என்று 1000 கணக்கில் செலவு செய்யும். மாதந்தோறும் வருடந்தோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை மருந்து மாத்திரைக்கு என்று லட்சக்கணக்கில் செலவு செய்யும். நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்காலத்துக்கு பிள்ளை எதிர்காலத்துக்காக எத்தனையோ நிலங்களை வாங்கி போடுகிறோம், எவ்வளவு சொத்துக்களை குவித்து சேர்த்து வைக்கிறோம். இது எதுவுமே எடுத்து போறது கிடையாது. அவசான் அது போல தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுதான் போகிறோம். ஒரு நாளைக்கு நாம எடுத்துட்டு போறது என்ன, அது நன்மையை மாற்றிருந்தான். அந்த நன்மைகளை செய்யக்கூடிய அந்த நன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த சமூகம் அதை ஏன் விட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நான் ஆரம்பத்தில் கணக்கு போட்டு சொன்னதை போன்று ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கிறதுக்கு பதிலா ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு ஆடு கொடுப்பது சிறந்தது. ஒரு குடும்பமே மாடு கொடுப்பதற்கு ஆடு கொடுப்பதற்கு தகுதி சக்தி இல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தின் ஒருவராவது அந்த குடும்பத்தில் ஒருத்தராவது ஒரு மாட்டின் சேர்ந்து போய் சேர்வது கட்டாயம் அவசியம். பாதி வலைதளங்கள்ல போன வாரம் ஒரு செய்தி, இவங்க வீட்டுக்கு தாண்டி வச்சிருக்கிறார், அவர் உண்மையில பாயான்னு தெரியல, இது அல்லது யாருடைய சதி வேலைன்னு தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வலைதளங்கள்ல அந்த பாய் தாண்டி வச்சவரு யாரும் கூட்டு குடும்பம் கொடுக்காதீங்க, கூட்டு குடும்பம் யாரும் போய் சேராதீங்க, கூட்டு குடும்பம் கொடுக்கறதுனால ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறாங்க. மாட்டுக்கு கொடுக்குற காசை மனுஷனுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொல்லி இறைவனுடைய கட்டளையை, குர்ஆனுடைய கட்டளையை, நபியுடைய கட்டளையை ஒரு சும்மா ஒரு தாடி வைத்த ஒரு பாடி அது முஸ்லிமா என்ன தெரியல, ஒரு முஸ்லிமுக்கு சொல்ல மாட்டான். ஆனால் அவர் சொல்லுகிறார், குர்பானிக்கு காசை தெரியாக்காது, குறிப்பா மாட்டுக்கு கொடுத்து தெரியாக்காதீங்க. அவர் சொன்னது அது கூட ஏற்றுக்கலாம், ஜீவன மாட்டுது. ஆனா இன்னொரு வழியை சேர்த்தார், நீங்க மாட்டை அறுப்பதால் அது பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிக்கு லக்கும் தீனுக்கும் வழியத்தை, உங்கள் மாற்றம் உங்களுக்கு, எங்கள் மாற்றம் எங்களுக்கு. உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன், என் வழியில என்ன வணங்கக்கூடாது சொல்ற தகுதி உலகத்துல எவனுக்கும் கிடையாது, உலகத்துல யாருக்குமே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன, அது எப்படி சொல்ல வைக்கிறார்கள்? ஒரு முஸ்லீமை போல சித்தரித்து ஒரு பாய் சொன்னா எல்லாருக்கும் எல்லா பாயும் சொல்லுவாங்க, ஒரு பாய் பேஸ்புக்ல போட்டுவிட்டா எல்லா பாயும் போட்டுடுவாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு பாயை காசு கொடுத்து விலை வாங்கி மாட்டுக்கு காசை போடாதீங்க என்று சில தவறான செய்திகளை இன்னும் சொல்ல போற என்ன சொல்றாங்க, குர்பானி பரந்து கிடையாது, அது சுன்னத்து மக்களாக்கா, அதுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. உண்மையிலே உன் பேச்சுப்படி குர்பானி பரந்து கிடையாது, சுன்னத்து தான், அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தெரியல. உனக்கு சுன்னத் பண்ணாம இருக்கணும், உனக்கு ஏன் சுன்னத் பண்ணாங்க? 7 வயசுக்குள்ள உனக்கு சுன்னத் பண்ணாங்க ஐடியா, அப்ப நீ சொல்லியிருக்க வேண்டியதானே,
உனக்கு சுண்ணதே பண்ணாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உன் கதை நாடி இருக்கும், உன் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். நீ முஸ்லீமா என்று உன் மனைவி கேட்டிருப்பார். பேசுவதற்கான காரணம் முஸ்லிம்களுடைய அந்த கடமைகளை, முஸ்லிம்களுடைய அந்த கொள்கைகளை சிதைக்கும் வண்ணமாக இன்றைய தீய சக்திகள் உருவாகிவிட்டால் இப்படி வெளிப்படையாக பேசுவது தப்பு கிடையாது. தாங்களே ஒரு குடும்பம், ஒரு 6 குடும்பத்திற்கு சக்தி என்றால் ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் ஒவ்வொருவரும் கொடுத்தாக வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு நாட்டில் ஒரு ஷேர் கொடுத்த சக்தி என்றால் ஒரு மகல்லாவில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு நாட்டில் ஷேர் கொடுத்தாக வேண்டும். நீங்க தீபாவளி பண்டிகை எடுத்துங்க, அது கிறிஸ்துமஸ் பண்டிகை எடுத்துங்க, அது பொங்கல் பண்டிகை எடுத்துங்க. அந்தந்த மதத்தில் உள்ளவர்கள் தங்கள் மதத்தில் சொல்லப்பட்ட வழிபாடுகளை ஒருவரும் தவற மாட்டார்கள். அது அகல் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளுக்கு பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த கொள்கை சேர்ந்த அந்த ஆசாமி அந்த மதத்தில் சொல்லப்பட்ட அந்த கொள்கைகளை, அந்த கொள்கை கோட்பாடுகளை ஒரு நாளும் தவற மாட்டார். ஆனா முஸ்லிம் சமூகத்துல மாத்திரம்தான் ஆமா அவர் சொல்றது லாஜிக்கா தான் இருக்குது. மாடுகளை வெட்டுறது பௌத்த மதத்தை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. லக்கும் தீனுக்கும் வலியத்தில் ஒரே வார்த்தை தான், உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று மன் பஜத சஹத்தன், வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தோம் பலவியுமா அவர் குர்பானி கொடுக்காவிட்டால் அடுத்து பலா எவ்வளவு முசல்லானா அவர் நாம் தொடர்புடைய ஈடுகாக்கு வர வேண்டாம். இது ஹதீஸுங்க, நல்ல விளக்குங்க. இது ஒரு சும்மா போற போக்குல அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. சில ஹதீஸ் நம்மள வாழ்த்துற மாதிரி இருக்கும், சில ஹதீஸ் நம்ம தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கும். போன வாரம் ஒரு செய்தி சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நசீபை பெற்றிருந்தோம், ஹஜ்ஜுக்கு போகலன்னா அவர் என்னவா மௌத்தானோ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அவர் ஒரு கிறிஸ்துவரா மௌத்தா போயிட்டார், ஒரு யஹூதியா மௌத்தா போயிட்டார், அதை கூட பொருட்படுத்த வேணாம்னு நபிகள் நாயகம். அதுக்கு அதுதான் அர்த்தம். அது போன வாரத்துக்கான செய்தி. ஆனா இந்த வாரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வசதிகள் இருக்கு, உடல் பொருளாதார உடல் பலம் இருக்கு, ஆனா கொடுக்கலையா நீ பள்ளியாசல் பக்கமே வராதுங்க. போன வாரம் நீங்க ஒரு திருத்தம் போயிடாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த வாரம் எல்லா வசதியும் பெற்றிருந்தோம், நீ கொடுத்தாலும் சும்மா பெருநாள் மட்டும் வந்தீங்கன்னா அந்த பக்கம் தவறு படுக வேணாம்டா. இது நான் சொல்லவில்லை, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள். சில ஹதீசுகள் நம் ஈமானை உயரத்துல கொண்டு போகும், சில ஹதீசுகள் நம் ஈமானுடைய நிலையை கவனித்து என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா நீ மாறும் என்பதற்காக வேண்டிதான் நம்மை தாழ்த்தி பேசுவது அல்ல நபிகள் நாயகத்துடைய நோக்கம். வந்தவர்களே, இஸ்லாத்துல முக்கியமான அமல் என்று கேட்டால் அது குர்ஆன் 10 அன்று கேட்டால் குர்பானி கொடுப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. குர்பானி கொடுப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய குடும்பத்தாருக்கு குர்ஆன் 10 அன்று அழகானது, ஆரோக்கியமானது, அதுதான் அற்புதமான செயல். அன்னைக்கு புது ட்ரெஸ் போறதெல்லாம் முக்கிய கான்செப்ட், அன்னைக்கு பீச் பார்க்கு சுற்றுவதெல்லாம் முக்கிய கான்செப்ட், அன்னைக்கு நல்ல ஊர் அது கிடையாது. குர்ஆன் 10 என்றாலே தொழுகைக்கு அடுத்து குர்பானி தான். இது நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இஸ்லாத்துல நீங்க சில அமல்களை ஒப்பிட்டு பாருங்க, சில அமல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும், அல்லது ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றமா வித்தியாசமா இருக்கும். 5 கடமைகள், அதுல ஒண்ணு ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது நாம எப்ப சொன்னோம்? நாம 7 வயசுல சொன்னோமா? அல்ல சொல்லும்போது கிராண்டா ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறோம், 10 கிராண்டா கொண்டாடுறோம். கரிமா சொல்லும்போது அது நீங்க கிராண்டா கொண்டாடிக்கிறோமா? நான் 7 வயசு ஆயிடுச்சு, நான் கரிமா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எங்க கிராண்டா கொண்டாடுற சரித்திரம்? 10 கிராண்டா கொண்டாடுறோம். இப்ப 7 வயசுல 5 வயசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான்ல வந்துட்டோம். வந்துட்டு அந்த கரிமால நம்ம தினம் சொல்றோமா? கிடையாது. மௌத்தா போற அன்னைக்கு சொல்றோம். 70 வருஷ வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்றதே கிடையாது. ஒரு வாட்டி சொன்னது 70 ஆண்டு காலம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது சின்ன விரிசல் இல்ல, வீரல் இல்ல. ஆனா 2வது பாருங்க, ஒரு நாளைக்கு 5 ஏழு தொழுக, அது மவுத்து வரைக்கும் ரிப்பீட்டட் தொழுகிட்டே இருக்கணும். அது விளங்கினவங்க விட மாட்டாங்க, அது விளங்காதவங்க தொழுகை விட்டுருவாங்க. அப்போ கனிமாவுக்கும் தொழுகைக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி சொல்றோம், மவுத்து வரைக்கும் திரும்ப சொல்றது இல்ல. 5 ஏழு தொழுக தினந்தோறும் தொழுகணும், விளங்கினவங்க தொழுகிறாங்க, விளங்காதவங்க தொழுகைக்கு வரதில்லை. 2 தொழுகைக்கு வேறுபாடு இருக்கு. 3வதாக வருஷத்துக்கு 30 நாள் நோன்பு, 11 மாதம் நல்லா சாப்பிடுறோம், 1 மாதம் நோன்பு வைக்கிறோம், 1 மாத ஆளும் அல்லாஹ்வுக்காக பட்டினியா இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. ஒண்ணு மவுத்து வரைக்கும் சொல்றது இல்ல,
ஒண்ணு மௌத்து வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னொன்னு மஸ்ஜிதுக்கு ஒரு வாட்டி செய்யும். அதே போலதான் அந்த வரிசையில தான் குர்பானிக்குள்ள ஹஜ் பிறை 10 அன்றைக்கு சக்தி பெற்றவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும், சக்தி பெற்றவர்கள் ஒரு மாட்டின் சேர்ந்து போய் சேர வேண்டும். இதை ஊட்டினா இதோட அடுத்த வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்ல, அதுல முக்கிய 4 நாட்கள் ஹஜ் பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் தான் குர்பானிக்கான நாட்கள். இந்த ஆண்டு நாம விட்டுட்டோம்னா வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தோம், அது ஒரு ஆட்டுக்குரிய தகுதியோ அது ஒரு மாட்டினுடைய தகுதியோ வசதி பெற்றிருக்கும். இந்த வருஷம் கோட்டை விட்டுட்டா இதோட 360 நாள் நாம வெயிட் பண்ணணும். அடுத்து கொடுக்கிறது கேரண்டி இருக்கா, அயாத்தா இப்போ கேரண்டி இருக்கா யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, பாக்கெட் நிறைய, பீரோ நிறைய, லாக்கர் நிறைய, போன் பண்ணா ஜிபேல லேக்ஸ் லெவல்ல ஆகுது. ஆனா ஒரு 360 நாள் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் அயாத்தா இருப்பேன்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்லட்டும், அவங்க இஷ்டத்துக்கு குர்பானி கொடுக்கலாமே. அதற்கான கேரண்டி இல்லையே. எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ் நம் ரூஹை எடுக்க தயாராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குர்பானியை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் நமக்கு வரப்பிரசாதமாக ஒரு வரனாக நமக்கு தருகிறான் என்றால் அந்த வரனை ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி அவசியம் ஒவ்வொருவரும் கொடுத்தாக வேண்டும். நான் முந்தைய இதில் பதிவு செஞ்சது போல மாற்று சகோதரர்கள் மாற்றார்கள் தங்கள் பண்டிகையில் ஒரு சின்ன கடுகளவு அது பரிகாரமா இருந்தால் அது வணக்கமா இருந்தாலும் எப்படி யாருக்காக வேண்டி விட்டுக் கொடுப்பதில்லையோ, அது காசு பணம் செலவு பண்ணியாவது மலை ஏறுகிறார், காசு பணம் செலவு பண்ணியாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதே போலதான் முஸ்லிம் சமூகமும் நம் உடலில் சக்தி இருந்து நம் பொருளாதார பலம் பெற்றிருந்தால் ஆட்டை கொடுக்க வேண்டும், மாட்டில ஒரு ஷேரால் சேர வேண்டும். பொதுவா இஸ்லாத்துல 4 விஷயம் இருக்கு குர்பானி கொடுக்கறதுல. ஒண்ணு, நீங்க குர்பானி கொடுக்கறது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறதை வெளிப்படுத்தும். 2வது, நீங்க அல்லாஹ்வுக்கு அவன் சொன்ன அந்த கட்டளையை பின்பற்றி நடந்த அந்த ஆற்றல் அந்த குணத்தை உங்களுக்கு பெற்று தரும். 3வது, குர்பானி கொடுப்பதால சமூகத்துக்கு நலன் உண்டாகும். 4வது, நீங்க குர்பானி கொடுப்பதால அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை கொள்கையும் அதிகமாகும். சொன்னாங்க, குர்பானி கொடுக்கக்கூடிய நீங்கள் அது மகிழ்ச்சியோடு கொடுங்கள், அந்த குர்பானி ஈமானுடைய உணர்ச்சியோடு கொடுங்கள். நீங்க அந்த மகிழ்ச்சியும் இல்லை, ஈமானுடைய உணர்ச்சியும் இல்லை, அந்த வசதிகள் இருந்து கொடுப்பதற்கு மனமும் வருவதில்லை. காரணம் என்ன? ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இப்ராஹிமுடைய தியாகம் யாருக்கும் வராது, குர்பானி கொடுத்தாதான் வரும். இஸ்மாயில் நபியுடைய பொறுமை யாருக்கும் வராது, குர்பானி கொடுத்தாதான் வரும். குர்பானி கொடுத்தால் இப்ராஹிமுடைய கேரக்டர், குர்பானி கொடுத்தால் இஸ்மாயில் நபியுடைய கேரக்டர் அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்று அவன் வாக்குறுதி இருக்கிற பொழுது அந்த குணங்களை பெறுவதற்கு நாம் இன்னும் தாமதிக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதில் நாம் எல்லோரும் முனைப்பாக செயல்பட வேண்டும். எல்லா வசதியும் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் வன்மையாக பேசுகிறான். அவரிடத்துல மறுமையில கடுமையான கேள்வி கணக்கை நான் கேட்பேன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி அப்பா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரும் உலகத்துல வந்த போது 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டு ஒரு பிரசவத்துல முதல்ல ஒரு ஆண் குழந்தை காபில் பிறந்தார். அந்த காபிலோடு ருபாரா என்ற ஒரு பெண்மணி பிறந்தார். அடுத்து 2வது பிரசவத்துல ஆபில் பிறந்தார். அந்த ஆபிலோடு இக்ரீமா என்ற ஒரு பெண்ணு பிறந்தார். இப்ப உலகத்துல மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. உலக ஜெனரேஷன் மொத்தம் 6 தான். 6 கோடி இல்ல, 8 கோடி இல்ல, மொத்தம் 6 பேர் தான். இந்த 6 பேர்ல அன்னைக்கு ஷரியத் சட்டம் என்னவாக இருந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கும் தான் திருமணம். இதுதான் ஜாயிஸ், இதுதான் முறை, இப்படித்தான் திருமணம் செய்து வேண்டும் அல்லாஹ் உத்தரவு போட்டார். என்ன ஒரு பிரார்த்தனை நடத்தினா, முதல் பிரசவத்தில் பிறந்த அந்த காபில் என்ன செய்கிறார்? தன்னோடு பிறந்த சகோதரியை மனம் முடித்தாக வேண்டும் என்று ஒற்றை காலிலே நிற்கிறார். இக்ரீமா அவ்வளவு அழகானவர், உலக அழகி என்று சொல்லலாம். உடன் இருந்த தங்கையை மனம் முடிப்பேன் என்று ஒத்த காலில் நிற்க அது ஜாயிஸ் இல்ல, அது அனுமதி இல்ல, அது சரியத்துக்கு மாற்றமானது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர, அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய தகராறு ஏற்பட, பெரிய குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன தீர்வை தந்தான்? ஆதம் நபியுடைய பரம்பரைக்கு அந்த குடும்பத்திற்கு உங்களில் யார் என்ன தொழில் செய்கிறார்கள்? ஆபீல் என்ன செய்கிறார்? கோதுமை, ஒரு விவசாயி. ஆபீல் ஆடு மேய்க்கக்கூடியவர். 2 பேருக்கு அல்லாஹ் சொன்னா, நீ செய்யக்கூடிய விவசாயத்திலிருந்து ஒரு துணி கோதுமை அளவு, ஒரு சா அளவு, ஒரு வரட்ட அளவு என்ன செய்ய, நீ அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்.
ஆவில அல்லாஹ் சொன்னான், நீ ஆடு மேய்க்கிறாய், அதுல ஒரு நல்ல இறைச்சியாக என்ன செய்ய, அது அல்லாஹ்வுக்காக நீ குழு. 2 பேரும் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆவி இந்த கோதுமை கொடுக்கும் பொழுது வெறும் போல கொடுத்தார். இந்த கோதுமை மங்கி போன கோதுமை. ஆவியில் இறைச்சியை கொடுக்கிற பொழுது நல்ல ஆட்டு இறைச்சி, நல்ல வெள்ள ஆடு, 2ஐயும் கொடுத்து மர உச்சில வச்சாங்க. அல்லாஹ் ஆட்டு இறைச்சியை பொசுக்கினான் என்பதாக வரலாறு. பொசுக்கினான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். இங்க என்ன முடிவாகிறது? ஆவிலுக்கு 2வது பிரசவத்தில் பிறந்த இக்ரிமாவை தான் திருமணம் செய்ய வேண்டும். உடன் பிறந்த சகோதரி திருமணம் முடிக்கக்கூடிய ஆவிலுக்கு திருமணம் நடத்தி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது தெளிவாகிவிட்டது. நாம் கவனிக்க வேண்டியது, அன்னைக்கு ஒரு குடும்பமாக இருந்த ஆதனுடைய குடும்பத்திற்கு ஆவிலுக்கு குருவாரி ஆட்டி இறைச்சி என்றால் ஆவிலுக்கு குருவாரி கோதுமை. அதை வைத்துதான் நாம் சிந்திக்கிறோம், பேசுகிறோம். அன்றைக்கு அவர்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிளவுக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு என்னவாக இருந்தது? குருவாரிதான். நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீண்ட காலமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, முன்னேற்றம் அடையாமல், மாற்றங்கள் இல்லாமல், அப்படியே காலகாலமாக வளர்ச்சி இல்லாமல், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் குர்பானி ஒரு பக்கம் நன்மையை தரும், குர்பானி மறுபக்கம் நமக்கு வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியை கொண்டு போய் நிப்பாட்டும். சக்தி பெற்றவர்கள் ஆட்டை கொடுப்பதில் இருந்தும், சக்தி பெற்றவர்கள் மாட்டில ஒரு சேருவதில் இருந்தும் பின்வாங்கினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குறி கடுமை என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். நபிகள் நாயகம் மதீனாவுல 10 வருஷம் தான் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் குர்பானி கொடுத்தார். ஒரு வருஷம் சார் ரசூலுல்லாஹ் ஒரு வருஷம் ஹஜ் செய்யும் போது 100 ஒட்டகங்களை கொடுத்தார். அதுல 63 ஒட்டகங்களை நபிகள் நாயகம் தன் கரத்தால் குர்பானி கொடுத்தார். பாக்கி உள்ள ஒட்டகங்களை அலிரலிதா கூட்டு குர்பானி கொடுக்க சொன்னார். நாம கவனிக்க வேண்டியது, நபிகள் நாயகம் மக்காவில் இருந்ததை விட மதீனாவில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். ஒரு வருஷம் சாகும். ரசூலுல்லாஹ் வறுமையில வாழ்ந்தார், எளிமையில வாழ்ந்தவங்க, ஏழ்மையானவங்க, பெரிய பொருளாதாரத்துக்கு அதிபர் கிடையாது. ஆனா ஒட்டகங்கள் கொடுக்கிற அளவுக்கு வசதிகள் இருந்தது என்றால் எப்படியாவது ஒரு முயற்சி எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்துதலுக்கு தான் இங்க நாம கவனிக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி அவசியம் நிலவப்படுது. அது ஆடாத ஆடு, மாட்டினுடைய சேராத மாட்டின் சேர். வீரநாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், குர்பானி மறுமையில் உங்களுக்கு சிறந்த வாகனம் என்று சொன்னார்கள். சிறந்த வாகனம். இங்கே ஊருக்கு போறதுக்கு ஏதாவது காருக்கு போயிடணும், பஸ்ல ஏறி போயிடணும், பிளைட்ல போயிடணும். மௌத்தா போயிட்டா மன்னர்ல இருந்து மறுமைக்கு போறதுக்கு வாகனம் வேணும்ல, மறுமையிலிருந்து சுகத்துக்கு போறதுக்கு வாகனம் வேணும்ல. அதுக்கு சிறந்த வாகனம் நாம கொடுக்குற குர்பானின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானியில உயர்ந்த பிராணியை கொடுங்கன்னா, சும்மா மோஞ்சா பிராணி கொடுக்குறாதீங்க. நல்ல புஷ்டியான மாட்டை ஆட்டை ஒட்டத்தை கொடுங்க. அதுதான் உங்களை சுகத்துல வேகமாக அழைத்து செல்லும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஈமானுக்கு உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானி எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த பிராணிய சொர்க்கத்துல மேய்க்க விடலாம். நீங்க ஆடு கொடுத்தாலும் சரி, மாட்டு கொடுத்தாலும் சரி, அந்த பிராணியை அல்லாஹ் என்ன செய்யலாம்? சொர்க்கத்துல மேய்க்க விடலாம். அப்படி ஒரு ஆடு மேய்க்கு இந்த ஆட்டதான் இப்ராஹிம் நபியுடைய ஹிஸ்டரியில அவருடைய தியாகத்தை 2 பேரால தக்காரை உழைக்க முடியல. இப்ராஹிம் நபி தக்காரை யாராலும் உழைக்க முடியாது, இஸ்மாயில் நபி தக்காரை யாராலும் உழைக்க முடியாது. அல்லாஹ் பார்த்து உழைச்சு விட்டு சோழத்தில் சுத்தி கொண்டிருந்த ஒரு ஆட்டை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். அந்த ஆட்டை தான் இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்தார் என்று வரலாறு பேசுகிறார். பாத்திமா நாயகி வீட்டுல உறங்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா பாத்திமா எழுந்திரி, ஒரு குர்பானி பிராணியத்துல எதிர்ச்சிப்போ, ஒரு பிராணியை குர்பானி கொடு. ஒரு பிராணியிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியை விழுவதற்கு முன்னால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாத்திமா நாயகி ட்விட்டர்ல இருக்கிறவர் கிடையாது, பேஸ்புக்ல இருக்கிறவர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க கிடையாது. பாத்திமா நாயகத்துல ஒரு மண்ணும் கிடையாது. இன்றைக்குள்ள பெண்மார்களுடைய வாழ்க்கையில எல்லா அதிநவீனமும் இருக்கு. எந்த பாவமும் செய்யாத பாத்திமாவை பார்த்து ஒரு சொட்டு விழுவதற்கு முன்னால் உன் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப கூட பாத்திமா நாயகி சுயநலமா யோசிக்காம, இந்த பாக்கியம் எனக்கு மட்டுமா, உங்கள் உம்மத்தாக்கி அனைவருக்குமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சொட்டு விழுவதற்கு முன்னால் குர்பானி கொடுப்பவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவது என் உம்மத்தை சேர்ந்த அனைவருக்கும். தாவூத் நபி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், முஹம்மது நபியுடைய உம்மத்தார்கள்
குர்பானி கொடுக்குறாங்க, அதனுடைய நன்மை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னா, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், இந்த 3 பிராணிகள்ல ஒரு ரோமத்துக்கு 10 நன்மைகள் நான் தருகிறேன். இந்த ஒரு ரோமத்துக்கு 10 நன்மைகள் தருவது மாத்திரம் அல்லாமல், அந்த மனிதருடைய ஒரு ரோமத்துக்கு பகரமாக 10 நன்மைகள் தந்துவிட்டு 10 பாவங்களை நான் மன்னிக்கிறேன். நீங்க நல்லா கவனிங்க. நமக்காக யார் இஸ்திக்ஃபார் செய்ய போறோம்? நமக்காக யார் அல்லாஹ்ட்ட பாவம் தேட போறோம்? நமக்கு நாம தான் உருது வாரி எடுத்து அல்லாஹ்ட்ட அழுது புலம்பி எப்படியாவது என்ன மன்னிச்சுவையாலும் கேட்டா ஒன்றுதான். ஆனா அல்லாஹ் அப்படி எதுவும் உங்களை கஷ்டப்பட விடாம குறைந்த ரூபாக்களை நாம் செலவு செய்வதன் மூலம் ஒரு ஆட்டின், மாட்டின், ஒட்டகத்திற்கு ஒரு ரோமத்துக்கு 10 நன்மை என்றால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது என்றால் அதற்கு சக்தி பெற்றவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி அவசியம் கொடுத்தே ஆக வேண்டும். என்பவர்களே, அதே போன்று குர்பானி எப்படிப்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், குர்பானி பெருமைக்காக கொடுக்காதீர்கள், முகஸ்துதிக்காக கொடுக்காதீர்கள். பெருமை முகஸ்துதி கலந்த குர்பானி நீங்கள் கொடுத்தால் அந்த குர்பானியால் அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை, உங்களுக்கும் எந்த பலனும் இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி தக்வாவை மாத்திரம் மையமா வைக்கணும். என்னைக்காவது குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் அதுல உயர்ந்த ஒரு சதை எடுத்து தீக்கி போடுறோம், அப்படி தீக்கி போடுறது முட்டாள்தனம், அது மரபத்தம். அப்படி போட்டாலும் அது ஒண்ணும் வேலைக்காக. ஆனா அல்லாஹ் எதையும் எதிர்பார்க்கலையே. எத்தனை உலகங்களை அறுக்கிறோம், எத்தனை மாட்டை அறுக்கிறோம், எத்தனை ஆட்டை எண்ணிக்கால் அல்லாஹ் தன் உணர்விலிருந்து இறக்கி எனக்கு ஒரு சுவையா சமைச்சு எண்ணிக்கால் அல்லாஹ்வுக்கு தேவையானது தக்குவா மட்டும்தான். நம்ம கொடுக்கிறது ஒரு 6 மாடு உலகமா இருந்தாலும் ஞாபகத்தில் வையுங்கள், முகஸ்துதி பெருமை இருக்கக்கூடாது. அது பேஸ்புக்ல, அது வாட்ஸ்அப்ல, அது யூடியூப்ல நாம போட்டோம்னா உங்க குர்பானி இந்த உலகத்துல மண்ணோடு மண்ணாக போய்விட்டார். மறுமை நாள்ல சில மனிதர்கள் சோனத்துல சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வந்தான். மலக்கு மாதிரி கேட்டாங்க, எப்படி பறந்து என்ன செஞ்சீங்க? உலகத்துல நாங்க 2 குலத்தோட வாழ்ந்தோம். 1, நாங்க அல்லாஹ்வை தனிமையில பயந்தோம். 2, அல்லாஹ் எங்களுக்கு தந்தது நாங்க பொருந்தி கொண்டோம். என்ன விஷயம்னா, அவன் ஆள் கொடுக்குறான், நான் பதவி கொடுத்தாரு, நான் ஒரு மாட்டின் ஷேர் கொடுத்தா அதை கௌரவப்படுத்தல், அதனால நான் எதுவுமே கொடுக்குறேன். அல்லாஹ் உனக்கு எது கொடுப்பதற்கு சக்தி கொடுத்தா அதை கொடு. அவன் மாடு கொடுத்தான், அவன் ஆடு கொடுத்தான், நான் மாட்டுல ஒரு ஷேர் கொடுத்தா என் கௌரவம் அவன் சொல்லி உனக்கு மாட்டில் ஒரு ஷேர் தகுதி வாய்ப்பை பெற்றிருந்தோம். அதை நாம் எழுதுறோம் வச்சுங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாத்தையும் மொபைல் போன் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் கண்டிப்பா குர்பானி கொடுத்தே ஆகும். யார் வீட்டையாவது மொபைல் இல்லாம சொல்ல முடியுமா? எல்லா வீட்லயும் எப்படி மொபைல் இன்னைக்கு அத்தியாவசியமாக மாறி போனதோ அது போல காலத்துடைய சூழ்நிலையை கருதி, பொருளாதாரத்துடைய நிலைகளை கருதி ஒரு ஆட்டுக்கு செலவு பண்ற ரூபாய் ஒன்று பெரிய இழப்பை தந்துறார். ஒரு மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் ஒன்று பெரிய ஒரு வறுமையில இருந்து நம்மளுக்கு இருக்கிறார். இதெல்லாம் மையமா வைத்து அந்த ஆட்டிலும் அந்த மாட்டிலும் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி நாம் அல்லாஹ்வுக்காக தந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கி தருகிறார். ஏனென்றால் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் 3 பங்கா வைக்கணும். அதுல 3வது பங்கு தான் என்ன? ஏழைகள். அந்த ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கிற போதுதான் அவர்கள் துஆ அவர்களுக்கு பூர்த்தியாக கிடைக்கும். 3 நாள்ல மௌத்தாகிற ஒரு மனிதர் தாவூத் நபி கேட்டாங்க, 3 நாள் கட்சி எப்படி ஹயாத்தா இருந்த? அல்லாஹ் சொன்னா, அவர் ஒரு தர்மம் பண்ணா, அந்த தர்மத்தை பெற்ற ஒரு ஏழை துஆ செய்தார், அதனால் உடனே மௌத்தாக வேண்டிய அவரை 20 ஆண்டு காலம் அந்த மௌத்தை நான் தள்ளி போட்டேன். இப்படி குர்பானி கொடுப்பது நன்மை மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுளுக்கான பரக்கத்தை அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மகல்லாவிலும் எல்லோரும் கடன் இல்லாதவர்கள், எந்த விதமான தொந்தரவும் இல்லாதவர்கள், பொருளாதாரத்தின் நல்ல வளர்ச்சி பரக்கத்து பெற்றவர்கள் அவசியமா அந்த குர்பானியை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய அந்த அன்பை நாம் பெறுவோம். அப்படி செய்தால் நாம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த குர்பானியை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. துல்ஹஜ்ஜின் அநேகமாக மே 18 1 ஸ்டார்ட் ஆகுது. குர்பானி கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. குர்பானி கொடுக்கிறவங்க தன்னுடைய ரோமங்கள் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. மறைவான ரோமங்கள் எடுக்கக்கூடாது. நகங்களை வெட்டக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை பேணி அல்லாஹ் சொன்னபடி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.